பாதணிகளை கழற்றிவிட்டு தொலைபேசியையும் எறிந்து ஓட்டமெடுத்த பிரபல அமைச்சர். கடும் கோபத்தில் வாகனத்தில் கை வைத்த மக்கள். விமானத்தை தடுத்து ரஷ்யாவிற்கு கடும் கோபமேற்றிய ஸ்ரீலங்கா. உக்ரைனில் இருந்து பார்வையை ஸ்ரீலங்கா பக்கம் திருப்பிய திடுக்கிடும் சம்பவம். பேராபத்தில் நாடு. பாடசாலைகள் நாளை ஆரம்பம். வருகை தர மறுக்கும் ஆசிரியர்கள், உயர்தர மாணவர்கள் ஏனையோருக்கு கற்பிக்க வைக்க அதிரடி திட்டம். ஞானாகாவை கைவிட்டு மத போதகருடன் கோட்டா கள்ள தொடர்பு. ஆட்சியை நிலைநிறுத்த செய்வினை சூரியங்களுள் இறங்கியமை அம்பலம். செய்மதி தொலைபேசிகளுடன் ஸ்ரீலங்காவுக்குள் இறங்கிய மர்ம நபர்கள். பேராபத்தில் ஸ்ரீலங்கா. கொடிகாமம் வைத்தியசாலையில் குழப்பம். இளம் பெண்ணுக்கு வலை வீசிய வைத்தியருக்கு நேர்ந்த கதி. சிங்க முடியை பிடித்து தொங்கிய ஸ்ரீலங்கா. ரஷ்ய விமான தடுப்பால் கடும் கோபத்தில் ரஷ்யா. தலைக்கேறிய போதையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யுவதி. காதலனுடன் தீவில் குடித்து கும்மாளம். பசிலுக்கு வைக்கப்பட்ட முதல் லாப்பு. கிழித்தறியப்பட்ட யோசனைகள். கொழும்பு வன்முறை தொடரும். சங்கிலி கைதுகள். தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி முடிவெடுக்க முடியாது. போர்க்கொடி தூக்கும் அரசியல் முதலைகள். மக்களுக்கு மீண்டும் சோகத்தை ஏற்படுத்திய எரிவாயு விலைகள். போக்குவரத்து துறையில் விரைவில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். அமைச்சர். கிளிநொச்சியில் 1.5 வயது குழந்தைக்கு நேர்ந்த கதி. அவதானமற்ற பெற்றோரால் நடந்த அவலம். புதிய ராணுவ தளபதிக்கு எதிராகவும் போர்க்குற்றச்சாட்டுகள். குற்றவாளிகளை தளபதியாக்கும் கோட்டாபய. தலைமறைவாக இருக்கும் ஜோன்சனை தேடும் 2 போலீஸ் குழுக்கள். பலாமரங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மீறினால் கடும் நடவடிக்கை. படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆயிஷாவின் வீடு தேடிச் சென்ற சஜித். வானிலையில் இன்றும் அதிரடி மாற்றங்கள். மக்களுக்கு அவசர அறிவிப்பு. கமநல சேவைகள், வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீர பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக அலுவலகத்தின் பின்கதவால் தப்பியோடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துணை பயிற்சிகை தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அம்பலாந்தோட்டை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் அமைச்சர் மஹிந்த அமரவீர கலந்து கொண்டார். அகில இலங்கை விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் பிரதேச செயலகத்தின் வெளியே ஒன்று கூடி அமைச்சருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நேரம் கடக்க குறித்த பகுதியில் மக்கள் வெள்ளம் அதிகரித்து பதற்ற நிலை ஏற்பட்டது. சிறுபோகு பயிற்சிகைக்கு உரம் வழங்குமாறும் விவசாயிகளுக்கு எரிபொருள் வழங்க விசேட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் திரளாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்த காரணத்தால் அமைச்சர் மஹிந்த அமரவீர கலந்துரையாடலின் இடைநடுவில் காலோட்டமாக ஓடி பிரிதொரு வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தன்னுடைய பாதனையை கூட அணிய மறந்து கைத்தொலைபேசியையும் விட்டுவிட்டு குறித்த பகுதிக்கு வந்த தன்னுடைய உத்தியோகபூர்வ சொகுசு வாகனத்தையும் விட்டுவிட்டு அலுவலகத்தின் பின்பக்கமாக உள்ள சிறிய கதவொன்றினூடாக பூந்து தப்பியோடியுள்ளதாக குறித்த பகுதியில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சொகுசு வாகனம் சேதமாக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் தப்பிச் சென்றது உண்மையே எனினும் மேற்குறித்த சம்பவங்கள் இடம்பெற்றமை தொடர்பில் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஏரோஃப்ளோட் விமானம் தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் உயர்மட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் விமானம் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கான நீதிமன்ற வழக்கு இந்த முடிவுக்கு வரவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதேவேளை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை இன்று மாலை வெளியிடவுள்ளார். இதற்கிடையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் விமானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்ய விமான சேவை நிறுவனமான ஏர்ஃபோர்ட் மாஸ்கோவிற்கும் கொழும்புக்கும் இடையிலான விமானங்களை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானித்துள்ளது. ரஷ்ய ஏரோஃப்ளோட் A330 ரக விமானம் இலங்கையை விட்டு வெளியேறுவதை தடுத்து கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை தடை உத்தரவு பிறப்பித்தது. அயர்லாந்து விமான நிறுவனம் ஒன்றினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை பரிசீலித்த கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்ற நீதிபதி கர்ச சேதுங்க பிரதிவாதியான ரஷ்ய விமான சேவைக்கு இந்த தடை உத்தரவை பிறப்பித்தார். இந்நிலையில் தடை உத்தரவை நீக்குமாறு ஏரோஃப்ளோட்டின் கோரிக்கையை கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றம் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளது. குத்தகை கொடுப்பனவில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மேலும் குறித்த விடயம் தொடர்பில் ரஷ்யா மிகவும் கோபமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் பதற்ற பின்னணிகளில் நடந்த இந்த சம்பவம் ரஷ்யாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஸ்ரீலங்கா மீது ரஷ்யா உடனடி போர் தொடுக்க முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என சமூக வலைதளங்களில் பல கருத்துக்கள் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்குகின்ற தனியார் பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக இவ்வாறு பாடசாலைகள் மீள திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி முதலாம் தவணையின் 1ஆம் கட்டத்தை நிறைவுறுத்தி பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டது. இதற்கமைய நாளை முதல் ஆரம்பமாகும் புதிய கட்டத்திற்கான பாடத்திட்டங்களை குறுகிய காலத்துக்குள் நிறைவு செய்வதற்கு முன்னுரிமை வழங்குமாறு சகல பாடசாலைகளுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளை முதல் பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள டீசல் தட்டுப்பாடு காரணமாக மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையில் பிரச்சனை ஏற்பட்டதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 18,000 தனியார் பேருந்துகளில் 6,000 பேருந்துகள் மாத்திரமே நாளைய தினம் சேவையில் ஈடுபட உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் பாடசாலைகளை வாரத்தில் 5 நாட்களும் நடத்துவதென்பது பெரும் நெருக்கடியான விடயம் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சிடம் போர்க்கொடி தூக்கியுள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்வதென்பது உழைப்பின் முழு தொகையையும் பயணத்திற்கு செலவழிக்க வேண்டியுள்ளது. எனவே ஆசிரியர்களின் போக்குவரத்து செலவினத்தில் அரை பங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மற்ற திணைக்களங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளுக்கு ஒத்ததாக பாடசாலைகளை இயக்குவதே சிறந்த வழி என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற உயர்தர மாணவர்களை கொண்டு சிறியதர மாணவர்களுக்கான கற்றல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக கையிருப்பில் உள்ள ஆசிரியர் வளங்களை கொண்டு உயர்தர வகுப்புகளை நடாத்தவும் பல விசேட திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கான ஜிம்பாப்வே தூதுவராக பணியாற்றும் சுவிசேஷ போதகரும் மோசடியான முறையில் பணம் சம்பாதிக்கும் பிரபல மிஷனரியுமான ஓஃபோர்ட் ஏஞ்சல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த போதே அவர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். தன்னுடைய விஜயம் தொடர்பில் பேஸ்புக்கில் கருத்து தெரிவித்த அவர் ஜிம்பாப்வே ஜனாதிபதி வழங்கிய விசேட பணி காரணமாக ஜூன் 1ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டார். பிரித்தானியா ஜிம்பாப்வே கலப்பு வம்சாவளியைச் சேர்ந்த ஓஃபோர்ட் ஏஞ்சல் உலகம் முழுவதும் ஊழியங்களை ஏற்பாடு செய்யும் சர்வதேச பணக்காரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் உலகின் பணக்கார போதகர்களில் ஒருவராக கூறப்படுகிறார். மேலும் பணம் சம்பாதிப்பது மற்றும் தவறான வழியில் பணத்தை மீட்பது பற்றிய புத்தகத்தை எழுதியுள்ளார். இதற்கு முன்னர் இலங்கைக்கு விஜயம் செய்து ஓஃபோர்ட் ஏஞ்சல் பணம் சம்பாதிக்கும் ஊழியத்தை மேற்கொண்டார். அங்கு அவர் ஒரு முழுமையான ஏமாற்று வேலை செய்ததாக அதில் பங்கு பெற்றவர்கள் சமூக ஊடகங்களில் குறிப்பிட்டனர். ராஜபக்சர்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு மந்திர தந்திர ரீதியிலான பல செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளமை சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை மக்கள் மத்தியில் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனுராதபுரத்தில் உள்ள பெண் மந்திரவாதியான ஞானாகாவின் தீவிர பக்தரான கோட்டாபய ராஜபக்ஷ சர்வதேச ரீதியாக ஏமாற்று வேலை செய்யும் மத போதகரை சந்தித்துள்ளமை குறித்து சர்ச்சை எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொதட்டுவ படலந்தகேன வீதியில் உள்ள வீடொன்றில் கெரோயின் மற்றும் 3 செய்மதி தொலைபேசிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 76 கிராம் 330 மில்லிகிராம் கெரோயின், 3 செய்மதி தொலைபேசிகள் மற்றும் 7,82,000 ரூபாய் பணத்தையும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கெரோயினின் பெறுமதி 1 மில்லியனை அண்மித்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிவா எனப்படும் நந்தகுமார் சிவானந்தன் என காவல்துறை தெரிவித்தது. அரசு பாதுகாப்பு கட்டமைப்புகளை தாண்டி கொடிய போதைப் பொருட்களை நாட்டுக்கு கொண்டுவர குறித்த சாதனங்கள் பயன்படுத்தப்பட இருந்ததாகவும் இவ்வாறான மேலதிக பல நபர்கள் நாட்டுக்குள் ஊடுருவி இருக்கலாம் எனவும் அவை நாட்டுக்கு பேராபத்து எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. யாழ்ப்பாணம் கொடிகாம பகுதியில் உள்ள அரசு வைத்தியசாலையில் கடந்த வியாழக்கிழமை ஏற்பட்ட குழப்பத்தை தொடர்ந்து அங்கு பணியாற்றிய வைத்தியர் யாழ் கோப்பாய் பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளார். குறித்த வைத்தியசாலையில் தன்னுடைய தாத்தாவுக்கு சிகிச்சை பெற வந்த யுவதியிடம் வைத்தியர் தொலைபேசி இலக்கத்தை கேட்டதை தொடர்ந்து யுவதி தன்னிடம் தொலைபேசி இல்லை என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வைத்தியர் தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துள்ளார். இதனை தன்னுடைய உறவினர்களிடம் குறித்த யுவதி தெரிவித்துள்ளார். இதனால் யுவதியின் உறவினர்கள் 8 பேர் குறித்த வைத்தியரை தாக்க வந்ததை தொடர்ந்து வைத்தியசாலையில் குழப்பம் ஏற்பட்டது. இதன் பிற்பாடு பிரச்சனைக்கு காரணமான வைத்தியர் இடமாற்றப்பட்டுள்ளார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரஷ்ய விமானம் தொடர்பான பிரச்சனை சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் ராஜதந்திர மட்டத்தில் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ரஷ்ய விமானம் தொடர்பான
பிரச்சினை தற்போது பாரிய அளவில் உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை இல்லாமலாக்கிக் கொள்ளவும் நாட்டின் தேயிலையை விற்பனை செய்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளவுமே அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இந்த அபாய நிலையை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஜனாதிபதி அல்லது வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் காணப்படுவது ஏன் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். ஜாலில் காதலனுடன் தீவு பகுதிக்கு பயணித்த தெல்லிப்பள்ளி யுவதி ஒருவர் போதையான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தெல்லிப்பள்ளியைச் சேர்ந்த குறித்த 20 வயது யுவதி மண்டை தீவிற்கு இடம் பார்ப்பதாக தெரிவித்து வீட்டில் இருந்து சென்றார். இதனையடுத்து நேற்று மீண்டும் திரும்பிய யுவதி வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்தில் நிலத்தில் வீழ்ந்துள்ளார். இந்நிலையில் பதறியடித்த தாயார் மயக்கமுற்று வீழ்ந்ததாக கருதி முச்சக்கர வண்டியில் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு யுவதியை கொண்டு சென்றார். இந்நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யுவதி மயக்கமுற்று விழவில்லை எனவும் அவர் மது போதையில் வீழ்ந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று போதை தெளிந்த யுவதியிடம் மருத்துவர்கள் போலீசார் விவரம் கோரிய போது காதலருடன் பயணித்து என்னுடைய சுய விருப்பின் பேரிலேயே மது அருந்தியதாக யுவதி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக இருந்த காலத்தில் முன்வைத்த 2 யோசனைகள் நிதியமைச்சால் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ முன்வைத்த யோசனைகளை இடைநிறுத்துவதற்கு நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 4919 உள்ளூராட்சி பிரிவுகளுக்கு தலா 4 மில்லியன் ரூபாய் வீதம் மொத்தம் 19.67 பில்லியன் ரூபாய் வழங்கும் யோசனை இடைநிறுத்தப்படும் திட்டங்களில் ஒன்றாகும். அத்துடன் முன்னாள் நிதியமைச்சரின் கிராமப்புற சமூக மேம்பாட்டுக்கான 85 பில்லியன் ரூபாய் நிதி திட்டம் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பெரும் சுமையாக காணப்படும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட நாட்டின் பொதுத்துறை முழுவதும் சாத்தியமான செலவின குறைப்புகளை மீளாய்வு செய்வதற்கேற்ப நிதி அமைச்சு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 2393 சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். இவர்களில் 1055 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இவ்வாறு சங்கிலி தொடர்ச்சியாக மக்கள் கைதாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் பிரதமரை நியமிப்பது தொடர்பாகவும் நீக்குவது தொடர்பாகவும் தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி முடிவெடுக்க முடியாது என்றும் பாராளுமன்ற அனுமதியுடனேயே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் சர்வகட்சி தலைவர்களுடன் 21வது சட்டம் அமலாக்கம் தொடர்பான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் நீதியமைச்சரிடம் அரசியல் கட்சிகளால் பல்வேறு கோரிக்கைகள் முன்மொழியப்பட்டது. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் செந்தில் தொண்டமான் கருத்து தெரிவிக்கையில் எதிர்காலத்தில் பிரதமரை நியமிப்பது தொடர்பாகவும் தொடர்பாகவும் தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி முடிவெடுக்க முடியாது என்றும் பாராளுமன்ற அனுமதியுடனேயே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கருத்தையும் முன்வைத்தார். அதற்கு நீதியமைச்சர் சாதகமாக பதிலளித்ததோடு அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் 21வது சட்டம் அமலாக்கம் சமர்ப்பிக்கப்படும் என பதிலளித்தார். லைஃப் எரிவாயு சிலிண்டர்களை அடுத்த வாரமளவில் சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என லைஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லைஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என அந்நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி 12.5 கிலோகிராம் லைஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 6000 ரூபாயை விட அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இன்று விநியோகிக்கப்படாது என்பதோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் எரிவாயு விநியோகத்தை மீள ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்திற்காக கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த தகவலை நேற்றைய தினம் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் பொது போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் போக்குவரத்து அமைச்சர் மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் நிறுவனங்களின் தலைவர்களுக்கிடையில் இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அன்றாட நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து மற்றும் அலுவல்கள், பள்ளி மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் போன்றவை சில நாட்களுக்குள் மேம்படுத்த பல முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மருதநகர் பகுதியில் நிஷாந்தன் சபீஷன் என்ற 1.5 வயது குழந்தை நீர்ப்பாசன வாய்க்காலுக்குள் விழுந்து இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த குழந்தையின் வீட்டிற்கு அருகில் இரணைமடி நீர்ப்பாசன வாய்க்கால் காணப்படுகிறது. தற்போது அந்த வாய்க்கால் சிறுபோகன் எச்சரிக்கைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அதிக அளவு நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்குள் விழுந்த குழந்தை வீழ்ந்த இடத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரை நீரில் இழுத்துச் செல்லப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். பின்னர் குறித்த குழந்தை உயிரிழந்த நிலையில் அயலவர்களால் மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.
புதிய ராணுவ தளபதி பிகும் லியனகே மீதும் போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிங்கள ஊடகம் ஒன்று இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ளது. புதிய ராணுவ தளபதிக்கு எதிராக புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்பினர் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்ரெட்டிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். பிகும் லியனகே கஜபா படையணியில் பிஸ்வமடு, புதுமாத்தளன், புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்களில் சேவையாற்றியதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எவ்வித ஆதாரமுமின்றி இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜெனீவா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்படுகிறது. பிகும் லியனகே போர்க்குற்றங்களை அளித்ததாக சாட்சியம் அளிக்க ஐரோப்பாவில் உள்ள 200 முன்னாள் விடுதலை புலிகள் செயற்பாட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. காலிமுகத்தொடல் மற்றும் அலரி மாளிகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு தீவிர முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய 2 விசேட போலீஸ் குழுக்களை குற்ற விசாரணை பிரிவினர் நியமித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகல் தல்துவ தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் எதிர்வரும் சில தினங்களில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் பலாமரங்களை வெட்டுவதற்கு தடை விதித்து நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலப்பட உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாட்டில் நிலவும் உணவு நெருக்கடியை கருத்தில் கொண்டு அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இனி அனுமதி பெற்று பலாமரங்களை வெட்ட முடியாது. எனினும் விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் உள்ள பலாமரத்தை வெட்டுவதற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்படும் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலப்பட தெரிவித்துள்ளார். நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்காமல் இந்த பேரழிவுகளை நிறுத்த முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் அச்சுறுத்தலால் பூக்கொத்தை போல மேலும் ஒரு சிறுமி துரதிருஷ்டவசமாக கொல்லப்பட்டதாகவும் இந்த பேரழிவு ஒழியும் வரை இதுபோன்ற அவலங்கள் ஓயாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போது தேசிய பாதுகாப்பு என்பதற்கு பகரமாக ஆங்காங்கு கொலைகள் இடம்பெறுவதை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிறப்பு வாய்ந்த வழக்குகளின் சாட்சிகளும் கூட கொல்லப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பண்டாரகம அட்டலுகம பெரியபள்ளி முன்பாக வசித்து வந்த வேளையில் துரதிர்ஷ்டமாக கொல்லப்பட்ட பாத்திமா ஆயிஷாவின் வீட்டுக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அச்சிறுமியின் குடும்பத்தினர் அனைவரிடமும் தன்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த உணர்ச்சிகரமான தருணத்தில் எதிர்காலத்திற்கு குறிப்பிட்டளவு பக்கபலமாக இருக்கும் பொருட்டு மறைந்த சிறுமி பாத்திமா ஆயிஷாவின் தாயாரான அமீர் மும்தாஸ் பேகத்திற்கு நிதி உதவிகளை வழங்கி வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்காலத்தில் குடும்பத்திற்கு பக்கபலமாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து அட்டலகம பெரிய பள்ளிவாசலுக்கு வருகை தந்த அவர் மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊபா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். காற்றானது நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னாரில் இருந்து புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காலியிலிருந்து கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. பாதணிகளை கழற்றிவிட்டு தொலைபேசியையும் எறிந்து ஓட்டமெடுத்த பிரபல அமைச்சர். கடும் கோபத்தில் வாகனத்தில் கை வைத்த மக்கள். விமானத்தை தடுத்து ரஷ்யாவிற்கு கடும் கோபமேற்றிய ஸ்ரீலங்கா. உக்ரைனில் இருந்து பார்வையை ஸ்ரீலங்கா பக்கம் திருப்பிய திடுக்கிடும் சம்பவம். பேராபத்தில் நாடு. பாடசாலைகள் நாளை ஆரம்பம். வருகை தர மறுக்கும் ஆசிரியர்கள், உயர்தர மாணவர்கள் ஏனையோருக்கு கற்பிக்க வைக்க அதிரடி திட்டம். ஞானாக்காவை கைவிட்டு மத போதகருடன் கோட்டா கள்ள தொடர்பு. ஆட்சியை நிலைநிறுத்த செய்வினை சூரியங்களுள் இறங்கியமை அம்பலம். செய்மதி தொலைபேசிகளுடன் ஸ்ரீலங்காவுக்குள் இறங்கிய மர்ம நபர்கள். பேராபத்தில் ஸ்ரீலங்கா. கொடிகாமம் வைத்தியசாலையில் குழப்பம். இளம் பெண்ணுக்கு வலை வீசிய வைத்தியருக்கு நேர்ந்த கதி. சிங்க முடியை பிடித்து தொங்கிய ஸ்ரீலங்கா. ரஷ்ய விமான தடுப்பால் கடும் கோபத்தில் ரஷ்யா. தலைக்கேறிய போதையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யுவதி. காதலனுடன் தீவில் குடித்து கும்மாளம். பசிலுக்கு வைக்கப்பட்ட முதல் லாப்பு. கிழித்தறியப்பட்ட யோசனைகள். கொழும்பு வன்முறை தொடரும். சங்கிலி கைதுகள். தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி முடிவெடுக்க முடியாது. போர்க்கொடி தூக்கும் அரசியல் முதலைகள். மக்களுக்கு மீண்டும் சோகத்தை ஏற்படுத்திய எரிவாயு விலைகள்.
போக்குவரத்து துறையில் விரைவில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் அமைச்சர். கிளிநொச்சியில் 1.5 வயது குழந்தைக்கு நேர்ந்த கதி, அவதானமற்ற பெற்றோரால் நடந்த அவலம். புதிய ராணுவ தளபதிக்கு எதிராகவும் போர்க்குற்றச்சாட்டுகள், குற்றவாளிகளை தளபதியாக்கும் கோட்டாபய. தலைமறைவாக இருக்கும் ஜோன்சனை தேடும் 2 போலீஸ் குழுக்கள். பலாமரங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மீறினால் கடும் நடவடிக்கை. படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆயிஷாவின் வீடு தேடிச் சென்ற சஜித். வானிலையில் இன்றும் அதிரடி மாற்றங்கள், மக்களுக்கு அவசர அறிவிப்பு.